ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி குக்கரில் போடுங்க. மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு நல்லா கலரிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வில் வைங்க. ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். பாருங்கள், ஒரு விசில் வந்த உடனே மேலெல்லாம் செதிரிச்சு நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வெந்துடுச்சு. இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடணும். சிங்கில் ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அரிசி மாவு, குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் புளி எடுத்து கலக்கி வச்சுக்கலாம். தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சு நீங்கள் அதாவது மசாலாலேயே போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கழுவி வச்சிருந்த கருணக்கிழங்கை போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. தவால போட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் அப்படியே வைக்க வேண்டியதான். இந்த மாதிரி வறுத்தா இது ஒரு டேஸ்ட்டு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா அது ஒரு டேஸ்ட்டு. அவசரம் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இது சிம்மில் அப்படியே வேகட்டும். பொறுமையாக வெந்தாலே சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா வேலையை பார்த்துன்னு இருக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டுன்னு இருந்தாலே இந்த கலர் வந்த உடனே நீங்கள் இறக்கிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய ஸ்டைலில் கருணக்கிழங்கு வறுவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பட்டின்னு அழுத்துங்க. தேங்க்யூ வெரி